எதிர்த்து பேசிட்டு வணக்கம், இது நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நேர்பட பேசும் சிறப்பு நேர்பட பேசி 2 அமர்வுகள். முதல் அமர்விற்கான விவாத பொருள், பேச்சுவார்த்தைக்கு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி குழு அறிவித்துவிட்ட நிலையில் 7 பேர் கொண்ட குழு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பன்னீர்செல்வம் அணியும் ஓபிஎஸ் அவர்களினுடைய அணியும் குழு அமைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கப்படுமா நிபந்தனைகள், இணையுமா இரு அணிகள்? இதுவே இந்த முதல் அமர்விற்கான விவாத பொருளாக இருக்கிறது. இந்த அமர்வில் முதல் அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் சார்பாக ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு ரஞ்சித் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். அஇஅதிமுக அம்மா அணியின் சார்பில் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் இணைகிறார்கள். அவருக்கும் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில் இருக்கக்கூடியவர். இந்த மாதிரிலாம் அறிமுகப்படுத்த வேண்டிய அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா மக்கள் டெய்லி புலம்பிக்கிறாங்க, யார் இந்த அணியை சேர்ந்தவங்க. நல்லது, மாறினா சந்தோஷம். அதான் விவாத பொருளாக இருக்கிறது. அதிலிருந்து தொடங்கலாம். நிபந்தனைகள் வச்சுட்டு பேச்சுவார்த்தைக்கு போறது அப்படிங்கிறது, பேச்சுவார்த்தையில சில நிபந்தனைகள் முன்வைக்கப்படுவது வழக்கம். அதன் பிறகு அந்த நிபந்தனைகளில் சிலதை விட்டு கொடுப்பாங்க, சிலதை ஏற்பாங்க. இது வழக்கம். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு போகும்போதே 2 தரப்பும் ஒரு விஷயத்தில் ஸ்டிக் ஆன் பண்ணி நிற்கிறது அப்படிங்கிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையூறாக இருக்காதா? அதாவது ஆனால் சவுந்தரராஜன் ரொம்ப மூத்த அரசியல்வாதி. அவங்க எந்த ஒரு கட்சியும் ஒரு தேர்தல் கூட்டணி பேசும்போதும் கூட முன்கூட்டியே தனிப்பட்ட முறையை சந்திச்சு பேசி எல்லாம் ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் 2 கட்சியுடைய தலைவர்கள் ஒரு பாரம்பரியமா கூட்டணி தர்மத்துக்காக உட்கார்ந்து கையெழுத்து போட்டு நடைமுறை கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் பத்திரிகையிலயோ தொலைக்காட்சியிலயோ நான் பேச போறோம் பண்ண போறோம் இதெல்லாம் பண்றோம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால இந்த 2 அணிகளிலும், எங்க அணியிலையா இருந்தாலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அணியா இருந்தாலும், இந்த 2 தலைவர்களும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளையோ கருத்து பரிமாற்றங்களை மாத்தி சொல்லி எதுவும் பண்ணல. கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் சொல்லல, அதாவது நிகழ்காலத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறோம், கடந்த காலத்தை பத்தி நினைச்சிட்டு. ஆமா, நடக்க போறதை பத்தி பேசுறதுல யாரும் நடக்க போறது அதாவது நான் இப்படி எடுத்துக்கிறேன். நாங்க அன்னைக்கு என்ன பேசுறோமோ அதை மட்டும் நீங்க மக்களே கேட்டுக்குங்க. நாங்க நேத்து அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு நாங்க சொல்றோம், அதை மட்டும் கேளுங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை, ஒரு சில கருத்துகள், ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்தது நியாயம். அந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நிமிஷம் கேட்டு பச்சை துரோகி அப்படின்னு பேசின சிவி அண்ணன் தம்பி இருக்கோம். அப்பா அம்மா முன்னாடி சொத்து பிரிக்கும் போது 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. கடைசியில ஏதாவது பக்கத்து வீட்டுக்கார இந்த வீட்டு சண்டைக்கு வந்தா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துக்குவாங்க. அதனால ஒரு சிலர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு தொண்டர்களை காப்பாற்றப்பட்டு இந்த கட்சி 47 வருஷம் ஆக போகுது. அம்மா 28 வருஷம் 2 பேரும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கிற இந்த கட்சியை 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடத்தணும்னு எல்லா தொண்டரும் விரும்புறோம். அத்தனை தொண்டர் உற்சாகத்தோட இருக்கிறோம். இந்த 3 நாளா என்ன நினைக்கிறான்னா, நம்ம ஒன்னா சேர்ந்து உற்சாகத்தோட ரொம்ப உத்வேகத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க நிப்பீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்கிற ஊடகங்கள், நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கிறோம், நீங்க எல்லாம் பிரித்தாலும் நினைக்கிறீங்கன்னு ஊடகங்கள் மேல ஒரு பெரிய வழக்கமா வரும். என்னுடைய கேள்வி என்பது, நீங்கெல்லாம் ஒருத்தர் பிரிந்து நிற்கின்ற பொழுது, கருத்து வேறுபாடுகள் வந்த பொழுது, கடுமையாக விமர்சித்துக் கொண்ட பொழுது, அவர் ஊழல் செஞ்சார், இவரை பத்தி எனக்கு தெரியாது, அவர் எவ்வளவு கொள்ளையடிச்சார் தெரியுமா, பொதுப்பணித்துறையில பிரச்சனைன்னு சொல்றீங்களா, பொதுப்பணித்துறைக்கு அமைச்சராக இருந்தவர் யார், இப்படிலாம் கேள்வி கேட்பீங்க. என்னுடைய கேள்விக்கு வந்துடுறேன். என்னுடைய கேள்வி, இந்த பேச்சுவார்த்தையின் போது இது சார்ந்து 2 அணிலும் பேச மாட்டேங்கிறீங்க, சைலண்ட் ஆயிடுறீங்க. விஜயபாஸ்கர் வீட்டுல நடந்த ரைட பத்தி அப்ப பேசுவீங்க, இப்ப பேச மாட்டீங்க. அது வருமான வரித்துறை அவங்க சந்தேகத்துக்கு வர்றாங்க, ரைடு பண்றாங்க. அவங்க ஏதோ சொல்லிருக்காங்க. நீங்க இப்ப பொதுப்பணித்துறையில நடந்த ரைட பத்தி அல்லது தலைமைச் செயலகத்தில் நடந்த ரைட பத்தி, எந்த பொதுப்பணித்துறையில நீங்க பொதுப்பணித்துறை யார் ரைடு பண்ணா, பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர் அப்படிங்கிற அடிப்படையில தான் சேகர் ரெட்டி கைது செய்யப்பட்டார். சொல்ற கேளுங்க, தலைமைச் செயலகத்துல கான்ட்ராக்ட் வேலை செய்யறவங்க எல்லாரும் கைது பண்ண உடனே அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்டுருவாங்களா? அவங்க வீட்டுல அதிகமான பணம் சம்பாரிச்சுக்கான்னு ரைடு பண்றாங்கன்னா சேகர் ரெட்டிக்கு அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? அதிமுக ஆட்சிக்கு அவனுக்கு யாரு சம்பந்தம்?
சேகர் ரெட்டியோட அந்த மாதிரி 1000 பேர் கான்ட்ராக்ட் வேலை செய்யறாங்க, லட்சம் பேர் இருக்காங்க கான்ட்ராக்ட் வேலை செய்யறவங்க. கான்ட்ராக்ட் வேலை செய்யறவங்க பூரா கட்சிக்காரன் ஆயிர முடியாது. நீங்க அது மாதிரி பேசுறதே தப்பு. யார் நாங்களா? ஆமா, சேகர் ரெட்டிக்கு என்ன சம்பந்தம்? யார் யார் பேசினா சேகர் ரெட்டிக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதான் நான் கேக்குறேன். சேகர் ரெட்டிக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன தொடர்பு? ஒரு தொடர்பு கிடையாது. இல்ல சார், நீங்க ஓபிஎஸ் நீங்க மாட்டீங்களா? பாணி இல்ல, அவரு எங்களுக்கு தலைவரா இருந்தவர் தானே. இல்ல திரு சில கருத்து வேறுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து வேறு மறந்து ஒன்னா சேர்றது விருப்பப்படுங்க. நீங்க ஒன்னா சேர்ந்துடக்கூடாதுன்னு சில பேர் வந்து பத்திரிகையிலயும் தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கறது, அதை வந்து நான் இப்பவும் சொல்றேன், அவங்க செய்யறது தப்பு. அந்த மாதிரி கொடுக்க கூடாது. இது பேசுறோம், உண்மையா பேசி ஒற்றுமையா சேர்றத வந்து செய்யறது விட்டு ஒரு சிலர் தனிப்பட்ட மனிதர்கள் வந்து கருத்துக்களை சொல்லி இவங்களுக்குள்ள விவாதங்கள் விட்டு பண்ணி தொண்டர்கள் மத்தியில் இந்த டிவி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சேரலையா என்ன ஆச்சு உணர்வுகளை கொண்டு வரக்கூடாது. எனக்கு கேள்வி கேட்டு விட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க. என்னுடைய கேள்வி என்பது, நீங்க இணைஞ்சாங்கன்னா மகிழ்ச்சி, அதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய கேள்வி என்பது தொலைக்காட்சியை சொல்லுங்க. எங்களுக்குன்னு சொல்றது நான் மக்களின் பிரதிநிதியாக தான் சொல்றேன், மக்கள் சார்பாக தான் சொல்றேன். எங்களுக்கு அப்படிங்கிறது நான் என்னுடைய கேள்வி என்பது, இதுல இவருடைய புகைப்படத்தை வைத்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் சேகர் ரெட்டிக்கும் இருக்கக்கூடிய புகைப்படத்தை வச்சு இவர் இதுவா இவர் அதுவாங்கிற கேள்வி எல்லாம் கேட்டவர்கள், நான் பேர் வேணாலும் சொல்லிடுறேன், நீங்க கேட்டீங்கன்னா இந்த அணில யார் யார் சொன்னாங்கிறத நேற்று பேசுறாரு சார் ஜெயக்குமார், நேற்று பேசுறாரு. அவருக்கு என்னங்க ட்ரம்ப்பை கூட தான் நான் அதிபர் ஆக்கினேன்னு சொல்லுவாரு அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நாங்க அடிச்சுக்கோம் கூடிக்கும், நீங்க எல்லா பத்தியும் கேட்காங்க. நேத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசணுங்கிறது நீங்க பேசுறீங்க, மறந்துறீங்க. என்ன சொன்னாரு? பழசெல்லாம் மறந்துட்டு நம்ம ஒன்னா சேர்ந்து அம்மாவுடைய ஆட்சியை காப்பாற்றணும், கட்சியை காப்பாற்றணும், தேர்தல் உள்ளாட்சி மன்ற தேர்தல் 2 மாசம் வரப்போகுதுன்னு சொல்றோம். ஓபிஎஸ் பச்சை துரோகியா இல்லையா? அவர் துரோகின்னு சொல்லவே இல்லை. அப்ப சிவி சண்முகம் தவறான கருத்து சொல்லிட்டாரு. யாரு? உணர்வுகள் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டையில ஒரு குடும்பத்துக்குள்ள 1000 பேசிக்குவோம் சார், அது வேற விஷயம். அதை வந்து நாங்க வெளிப்படையா வந்து நாங்க ஒண்ணும் எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. சில சங்கடங்கள் இருந்து அதெல்லாம் நிவர்த்தி ஆயாச்சு. குடும்ப சண்டை தெருவுக்கு வந்தனாலதான் பிரச்சனை. சரி, எல்லாரும் வீட்டு வரும் ரோட்ல சத்தம் போடும்போது வேடிக்கை பார்ப்பாங்க, ஆனா அந்த குடும்பத்தை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்தை விட்டு கொடுக்காத வயதுல மகிழ்ச்சி தான் நாங்க இருக்க போறோம். குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஊழல்கள் வெளியில வந்து சரி. திரு ரஞ்சித் அவரிடம் எல்லா தரப்பிலும் வைக்கக்கூட்ட வாதம் அப்படிங்கிறது இன்னைக்கும் ஒரு நிபந்தனை ஸ்டிக்கான் பண்ணி நிக்கிறாங்க. அது என்ன நிபந்தனை அப்படின்னு சொன்னா, திருமதி வி.கே. சசிகலா குடும்பம் எதுலையும் வரக்கூடாது அப்படிங்கிறது. நான் எல்லா விவாதங்களும் தினசரி நேர்பட பேசுற ஒரு கேள்வியை திருப்பி 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 வச்சுட்டு இருக்கேன். ஏன் வரக்கூடாதுங்கிறதுக்கான பதில சொல்லுங்க. அவர்கள் ஊழல் செய்தார்கள் அப்படின்னு ஏதாவது இருக்குதா சொல்லுங்க, அல்லது அவர்கள் இந்த மாதிரி பிரச்சனை செஞ்சாங்க அந்த மாதிரி ஏதாவது ஆன்சர் சொல்லுங்க. ஏன் வரக்கூடாதுங்கிறதுக்கான ஆன்சரை யாருமே சொல்றது இல்ல. வரக்கூடாதுங்கிறது மட்டும்தான் நிபந்தனையா வைக்கிறீங்க. என்னுடைய கேள்வி, வரக்கூடாது அப்படின்னு சொன்னா ஏன் வரக்கூடாது? நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அதனால் என்ன கேடு அல்லது என்ன பிரச்சனைங்கிறது யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதாவது இப்போ ஏன் வரக்கூடாது அப்படிங்கறத விட ஒரு சின்ன குறிப்பு தான் அது. நடந்த நிகழ்வு ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏன் வரக்கூடாது, ஏன் வைக்கக்கூடாது, என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம கிட்ட இருந்து சுமத்துறதை விட இப்போ அம்மா அணியை சேர்ந்த இரு பிரிவா இருக்கிறதுனால இப்ப அந்த பேரை நான் பயன்படுத்த அம்மா அணியை சேர்ந்த அந்த திரு தினகரன் அவர்கள் போட்டியிடும் பொழுது அவங்க எங்கேயுமே சசிகலா போட்டோவை வச்சு அவங்க ஓட்டு கேட்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது என்ன கான்செப்ட், இப்ப என்ன ஒரு கான்ஃபிளிக்ட் மக்கள் இப்ப என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன வச்சா நம்ம கிட்ட எடுப்படும், ஏன் இந்த போட்டோவை பயன்படுத்தினா மக்கள்கிட்ட ஓட்டு கிடைக்காது, எதுக்காக. திரு அன்வர் ராஜா அவர்கள் மேடையில குறிப்பிட்டாரு, இதே மாதிரி விவாத மேடையில பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டாரு, 96 செல்வி ஜெயலலிதா அவர்களே தோற்று போன பிறகு நடைபெற்ற சில இடைத்தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புகைப்படத்தையே வச்சு ஓட்டு கேட்க முடியாத நிலை இந்த கட்சிக்கு இருந்துச்சுன்னு சொன்னார். அவர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தையே வச்சு ஓட்டு கேட்க முடியாத நிலை இருந்துச்சு, மாறிச்சு. மக்கள் கோவத்துல இருந்தாங்க, பர்கூர்ல தோத்தாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்போ நீங்க ஒரு தேர்தல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஸ்கேலா நான் கேட்கறது, அது மக்கள் மன்றத்தில் தீர்மானிக்கக்கூடிய விஷயம். அது ஆப்வியஸ்லி மக்களுடைய உணர்வுகள், அது மக்கள் தீர்மானிப்பார்கள். என்னுடைய கேள்வி கட்சிக்குள்ள கேட்கிறேன். நீங்க கட்சியை பத்தி கேட்கின்ற பொழுது ஆட்சி நிர்வாகத்துக்கும், ஆட்சி பற்றி கேட்கின்ற பொழுது கட்சி நிர்வாகத்துக்கும் பதில் வருது. கேள்வி, கட்சி நிர்வாகத்துக்குள்ள அவங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, வர்றதுனால என்ன கேடு? இல்லங்க, அவங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்காங்க, ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறை சென்றிருக்கிறார், அதனால வேண்டாங்கிறோம், அதை கூட சொல்ல மறுக்கிறீங்க யாரும். அதாவது சார், இப்போ என்ன ஒரு சாதாரணமாக நிறைய கழகங்கள் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான தொண்டர்களை பெற்ற ஒரு முதன்மை கட்சி தான் அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய கோட்டை. நம்ம அதுதான் உண்மை சொல்லலாம். வர்றவங்கெல்லாம் 1.5 கோடி தொண்டர்கள். இந்த இதே மேடையில் எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து 1.5 கோடி தொண்டர்கள். 1.5 கோடியோ 1 கோடியோ 50 லட்சமோ, மேபி இப்போ 2 கோடியா இருக்கலாம், 3 கோடியா இருக்கலாம், அது விஷயம் இல்லை. பட் அதிகமான தொண்டர்களை பெற்ற ஒரு முதன்மை கட்சி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியில ஒரு பெண்மணியை வந்து ஒரு சசிகலா அப்படிங்கிறவங்களை வந்து இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இப்போ திரு ஓபிஎஸ் ஐயா வந்து அவர் வந்து
வேண்டாம் இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற கருத்தோ, இன்னொருத்தர் வேணும்னு சொல்ற கருத்தோ, அது எல்லாத்தையும் விட்டுறலாம் நம்ம. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அணியில இருக்கிறவங்களே ஓவர் நைட்ல இப்ப நம்ம வந்து 12 எம்எல்ஏ வித்தியாசம் தான். எல்லாரும் அப்படித்தானே மாறினீங்க. ஓவர் நைட்ல வந்து ஒரு திரு தினகரன் அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு இல்ல தொண்டர்கள் விரும்பல, இப்ப பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருந்தா கூட தொண்டர் அவங்க சொன்ன பதில் வந்து வித்தியாசம். நான் சிம்பிளா சொல்லணும்னா ஓபிஎஸ் தியானம் இருந்துட்டு சொன்னாரு, இவங்க தியானம் இல்லாம இருக்காம சொன்னாங்க. இந்த மட்டும்தான் வித்தியாசம். கரெக்ட். 2 பேரும் ஓவர் நைட்ல தான் மாறினீங்க. என்னுடைய கேள்வி என்பது மாறினதுக்கான காரணியை இப்ப அவர்கிட்ட திரு சவுந்தரராஜன் அவர்கிட்ட ஏன் சார் நீங்க அதிமுக எதிர்க்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு மணி நேரம் கூட பேசுவார். அஇஅதிமுக பற்றி அப்படின்னு ஆரம்பிப்பார். திமுக பற்றினா அவர் பேசுவார். மேபி நீங்க திமுக பத்தி பேசினா இப்ப கேட்பீங்க, சொல்லுவீங்க இந்த ஊழல் அது இதுன்னு ஏதோ மேபி நீங்க அரசியல் ரீதியா சில விமர்சனங்கள் வைப்பீங்க திமுக மீது. திருமதி வி கே சசிகலா மீதோ திரு டிடிவி தினகரன் அவர்கள் மீதோ இந்த மாதிரி வைக்காது. நான் இன்னும் உடைச்சு கேட்கிறேன். நேத்து இங்க நாஞ்சில் சம்பத் பேசினாரு, இதற்கெல்லாம் காரணம் அதிகார பசி. இவர்கள் எல்லோரும் அதிகாரத்தை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள், அதனால் இவர்களை ஒதுக்குகிறார்கள். அப்படி பார்த்தா சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன், அம்மா வந்து இவங்களை விலக்கி வச்ச காரணம் என்னவா இருக்கும்? அப்படி பார்த்தா அவங்க சொல்லி அவங்க திருப்பி சேர்த்துக்கிட்டதுக்கான காரணம் அதுதான் சொல்றேன். இவங்க வந்து எனக்கு இனிமேல் நான் கட்சியில இவங்களுடைய தலையீடுகள் கட்சியில இருந்திருக்கு. இவங்க தலையீடுகள் உங்களுடைய ஒரே ஸ்கேலு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிடிக்கல, அதனால எங்களுக்கு பிடிக்கல, அது மட்டும்தான் கட்டாயம். என்ன எங்களுடைய கழகத்தில் இவங்க தலையீடு இருக்கக்கூடாது. கண்டிப்பா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு பொதுச் செயலாளராக முன்மொழிந்தது திரு ஓபிஎஸ் அவர்கள். ஜெயலலிதாவுக்கு பிடிக்காத ஒருத்தரை, ஜெயலலிதாவால் விலக்கி வைக்கப்பட்ட ஒருத்தரை காலில் விழுந்து வணங்கி கைகூப்பி அவரை நீங்க தான் பொதுச் செயலாளராக பதவி ஏற்றுக்கணும் என்று கண்ணீர் மல்க கேட்டதன் காரணம் என்ன? இப்போ இந்த கட்சி ஜெயலலிதாவுக்கு பிடிக்காதவங்க இல்ல, ஜெயலலிதா அதுதான் சொல்றேன். ஏன் கேட்டார் ஓபிஎஸ்? ஒரு நிமிஷம். இப்ப என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த சூழல் அப்படிப்பட்ட சூழல் எப்படின்னா அம்மாவுடைய மரணம் அந்த இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப நாள் கழிச்சு நான் சொல்றது அது அவர் பொதுச் செயலாளராக திருமதி வி கே சசிகலா அவர்களை நீங்கள் தான்மா வரணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரா போய் கேட்டு ஒவ்வொரு நீங்க கிளைக்கழகத்தில் ஆதரவு இல்ல தொண்டர்கள்ட்ட ஆதரவு இல்லைங்கன்னா சொல்றீங்க. கிளைக்கழகங்கள் ஒவ்வொன்றாக தீர்மானம் நிறைவேற்றின. அன்றைக்கு வந்த அத்துணை நாளிதழ்களிலும் மாலை நாளிதழ்கள் காலை நாளிதழ்கள் ஈவன் கோவை செல்வராஜ் அவர்கள் உட்பட விளம்பரம் கொடுத்தீங்களா இல்லையா சார்? வந்துச்சா இல்லையா? உங்கள் சார்பாக உங்க மாவட்டங்கள் சார்பாக வந்துச்சா இல்லையா? எல்லா இடங்கள்ல இருந்து விளம்பரம் வந்துச்சு. ரைட். இவங்க எல்லாம் யாரு? உங்க கட்சிக்காரங்களா இல்லையா? அன்னைக்கு விளம்பரம் வந்துச்சு. ஓபிஎஸ் அவர்களும் போட்டு எல்லாருமே அவங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். எந்த அடிப்படை காரணத்தினால் அப்படின்னா, ஒரு அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு கட்சியை உடைக்கிறதுலயோ தூக்கி வெளியே போறதையோ தகராறு பண்றது யாருக்கு எந்த விஷயம் இல்லை. ஆனால் இல்ல அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு விரும்புவாங்கன்னு யாரும் டிசைட் பண்ணக்கூடாத ஒரு சூழ்நிலை. அதை எதிர்பார்க்கவே இல்லை அவங்க. சோ அவங்களுடைய விஷயம் என்ன இருந்ததுன்னா ஓவர் நைட்ல இம்மிடியேட்டா, அதாவது ஒரு போர்க்கால நடவடிக்கையின் அடிப்படையில் அதை இதை நீங்க சொல்றதை நான் ஆசைக்கா அப்படி புரிஞ்சுக்கிறேன். கட்சிக்கு வந்தாங்க, நாங்க கட்சிக்கு மட்டும் வருவாங்கன்னு நினைச்சோம். ஏன் முதலமைச்சர் நாற்காலியும் கேட்டாங்க, அதனால நான் பிரச்சனை பண்றேன். முதலமைச்சர் நாற்காலி கேட்டால் ஒருத்தரா சார் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகம். ஸோ ஒரு கட்சியும் குடும்பமும் ஒரு கழகத்தின் பிடியில் இருக்கக்கூடாது, ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரே ஒரு கொள்கை தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ அதுக்கு தான் இந்த போராட்டமே அதுல தான். அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் எங்களுக்கு தெரியறது, மேபி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், மக்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த பேச்சுவார்த்தையை நடத்துறதே ஓபிஎஸ் குடும்பமும் எடப்பாடி பழனிசாமி குடும்பம் தான். ரைட். இங்க இவருடைய பையன் அங்க அவருடைய பையன் தகவல் வந்துகிட்டு இருக்குது. குடும்பமே இல்லாம இங்க அரசியல் நடக்குதா என்ன? சரி, யாருக்குமே குழந்தை எல்லாம் ஒரு மனிதனே கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க அரசியலுக்குள்ள அது வருதா இல்லையாங்கிறதா கேள்வி. அரசியலுக்குள்ள இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு கழகத்துல இருக்கிறீங்கன்னா ஏன் ஒரு தம்பி உங்க தம்பி ஒரு மெம்பரா இருக்க கூடாது அதுல? ஓகே, நான் திரு சவுந்தரராஜன் அவர்களிடம் இதுல எந்த இடத்துல பாஜக வருது? நீங்க உங்களுடைய தமிழ் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் அதான் சொல்றாரு, இவங்க பாஜக அதிமுக கட்சியில் பாஜக தலையிடுகிறது, அதிமுக இணைப்பு ஊழல் பணத்தை பாதுகாக்கவே பின்வாசல் வழியாக வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்த மாதிரியான வாதங்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்கப்படுகிறது. இதுல ஊழல் பணத்தை பாதுகாக்கவே அப்படிங்கிற அம்சமும் அதிமுகவுக்குள்ள பாஜக தலையிடுகிறதுங்கிறதும் என்ன தரவுகளின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? அதாவது ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சை பெறுகிற அந்த தருணத்திலிருந்து பிஜேபி கட்சி, அதனுடைய அமைச்சர்கள், அப்போது தற்காலிக ஆளுநராக இருந்த ராவ் அவர்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட முயற்சி, இங்கே வந்தது போனது பேசியது. பிறகு அவருடைய இறுதிச் சடங்கின் போது ராஜாஜி அரங்கத்திலே வெங்கையா நாயுடு அங்கேயே காத்திருந்தது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நான் அதிக நேரம் எடுக்கவில்லை. அதில் முழுவதிலும் பார்த்தால் இந்த பந்தல்ல பாவக்கா போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மரண வீட்டில் ஒப்பாரி பாடுகிற போது 2 பெண்கள் பாடுகிற அந்த பாட்டுக்கு சமமாக
அவர்கள் அங்கே இருந்தார்கள். அதற்கு பிறகு ஆட்சி கட்சி என்று வருகிற போது இவர் தொடர்ந்து அங்கே தான் இருந்தார். அதற்கு பிறகு இவரும் சேர்ந்து சசிகலா அவர்களை முதலமைச்சர் என்று ஒத்துக்கொண்டு இவரே முன்மொழிந்தார், எல்லாம் செய்தார். கொஞ்சம் ஒரு வாரம் கழித்து இவர் தியானத்திற்கு போகிறார், நான் தனியாக இருக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், அதற்கு பின்னால் என்ன தைரியம், எந்த போதுமான எம்எல்ஏக்களும் இல்லை, மற்றவர்களும் இல்லை, எதுவும் இல்லை. அவர் தொடர்ந்து முயற்சி பண்ண பிறகும் வரவில்லை. இவ்வளவுக்கு பிறகு தலைமைச் செயலாளர் இடத்துல ஒரு ரெய்டு நடக்கிறது. அதுக்கு முன்னெல்லாம் இவ்வளோ ரெய்டு இவ்வளோ வேகமாக இப்படிலாம் நடந்ததே கிடையாது. அவருடைய அலுவலகத்திலேயே ரெய்டு நடக்கிறது. அப்புறம் வரிசையாக ரெய்டு நடக்குது. விஜயபாஸ்கர் வீடு, மற்றது, இது எல்லாத்துலேயும். அவங்களாம் தப்பு பண்ணாதவங்கிற அர்த்தத்தில் நான் பேசலை. இந்த டைமிங், அந்த காலம், விஜயபாஸ்கர் அல்லது செல்லூர் ராஜு அல்லது உதயகுமார் இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஓபிஎஸ் இருக்கக்கூடாது, முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்று அவர்கள் முதல்ல ஃப்ளோட் பண்ணவங்க அவங்க தான். உதயகுமார் ஆரம்பித்து வச்சார், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோட் பண்ணாங்க. அதெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டு ஊழல் பணத்தை பாதுகாப்பாக இந்த நினைப்பான்னு கேட்குறேன். அது எந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்கள் சொல்றீங்க? உங்களுடைய தமிழ் மாநில செயலாளர் ஜிஆர் அந்த மாதிரி அதான் வரேன். இப்படி அவங்க பிஜேபியினுடையது அதுதான். இப்பவும் அவர்கள் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்கிற அவர்களுடைய நிலையிலிருந்து காலூன்றுவதற்கு ஒரு வலுவான தருணம் கிடைத்திருக்கிறது என்று அவர்கள் பார்க்கிறார்கள். ஏற்கனவே திமுக மற்றது ஆன போது காங்கிரஸ் அதற்கான முயற்சியை மேற்கொண்டது. 80 முயற்சியை மேற்கொண்டது, மற்றதிலே முயற்சி மேற்கொண்டது. 109 சீட்டு 150 எம்எல்ஏக்கள் காங்கிரஸுக்கு கொடுத்து கலைஞர் அவர்கள் ஒரு உடன்பாட்டை கூட வைத்தார். அதெல்லாம் இங்கே நடக்காதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட வருகிற தேர்தலில், பார்லிமெண்ட் தேர்தலில், மற்ற தேர்தலில் இவர்களை வைக்க வேண்டும். உடனடியாக வருகிற ஜனாதிபதி தேர்தலில் இவர்களை வளைத்து கையில் வைத்துக்கொண்டு இங்கு இருக்கிற எம்எல்ஏக்கள் ஓட்டையும் எம்பிக்கள் ஓட்டையும் நாம் பெற வேண்டும். அவர்களுக்கு ஒரு 20% குறையுது ஜனாதிபதி இதுக்கு. அதை இவர்கள் கணக்கில் வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த முயற்சி அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்கிறார்கள். இவர்கள் ஏன் அதற்கு உள்ளாகிறார்கள் என்றால், ஏன் உட்படுகிறார்கள் என்றால், இவர்களிடம் சுத்தமில்லை. இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள், ஊழல் பணம் இவர்களிடம் இருக்கிறது, மற்றது இருக்கிறது. இதை அவர்கள் ஒரு சாக்காக்கி கொண்டு, கருவியாக்கி கொண்டு, அது சம்பந்தமான விவரங்களை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு மிரட்டுகிறார். இல்ல, ஓபிஎஸ் அவர்களே ஊழலை பத்தி கிரிட்டிக் பண்றாரு. அந்த பக்கம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வீட்டில் நடந்த ரைடா இருக்கட்டும், ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்கள், அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு உள்ளிட்டவர்களுடைய வீடுகளில் நடந்த ரைடு, கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை பற்றி, இந்த ஊழலை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ்ஏ சொல்றாரு. அதான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க ஓபிஎஸ் ஊழலை பற்றி, சேகர் ரெட்டியை பற்றி இந்த தரப்புல இருந்து ஏராளமான தகவல் சொன்னார்கள். திருப்பதியிலே மொட்டை அடித்துக் கொண்டு அவரோடு இருந்து போட்டோ எடுத்ததற்கு அர்த்தம் என்ன, ஏராளமான விவரங்கள் இருக்கிறதுன்னு இந்த தரப்பில் இருந்து ஓபிஎஸ்ஐ பற்றி பேசினார்கள். இவர்கள் பிரிந்த பிறகு இருவரும் ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டுகிற போது வந்த விவரங்கள் இருக்குது. அது ஏராளமான விவரங்களை சொல்லுகிறது. கங்கை அமரன் சொன்னார், சிறுதாவூர் பங்களாவே இவர்கள் இப்படி கைப்பற்றினார்கள், தமிழ்நாடு முழுவதும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள், பணம் கொடுக்காமல் கூட கைப்பற்றி இருக்கிறார்கள் என்று அவர் பங்களாவை பற்றி அவர் சொன்னார். பொதுவாக ஏராளமான விவரங்கள் வருகின்றன. ஆகவே இந்த தகவல் முழுவதும் எப்போது வருகிறது? இவர்கள் பிரிந்த பிறகு வருகிறது. இப்போது அதிகாரம் இருக்க வேண்டும் என்பது, அதிகாரம் போய்விடக்கூடாது என்பது அவர்களுக்கு இப்போது முக்கியமானதாகிவிட்டது. அதுக்கு என்ன காரணம்? பிரியும் போதும் கொள்கைக்காக பிரியவில்லை, எந்த கொள்கை சண்டைக்காகவும் பிரியவில்லை. சேரும் போதும் எந்த கொள்கைக்காகவும் சேருவதாக ஒன்றும் இல்லை. பிறகு எதற்காக சேருகிறார்கள் என்றால், அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதிகாரத்தை காப்பாற்றிக் கொண்டால்தான் இந்த தப்பு இல்லையே. நீங்க அதிகாரம் மக்கள் கொடுத்த அதிகாரம் தானே, முறையா தேர்தல் சந்திச்சிருக்காங்க. இன்னும் 4 ஆண்டு காலம் ஆட்சி பிரியறதுக்கு முன்ன அந்த அதிகாரம் போய் நீங்க ஒரு பெரிய கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் தவறு செய்திருக்கலாம், அந்த தவறின் மீதான விசாரணை நடத்தப்பட்டிருக்கலாம், விசாரணையில உண்மை இருக்கா இல்லையாங்கிறத நீதிமன்றம் தான் உறுதி செய்யணும். அது குறித்த கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு சில நபர்களின் மீதான விமர்சனங்களே இரண்டாக நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி ஒன்று சேர்வதற்கு தடை அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த ஒன்று சேர்வதே இந்த தனிப்பட்ட மனிதர்களின் ஊழலை மறைப்பதற்கா அப்படின்னு ஒட்டுமொத்தமா அதை அந்த கட்சி மீதான ஊழலா எப்படி சொல்ல அடுத்தடுத்து எல்லோருக்கும் வரும் என்பதுதான். ஒவ்வொருவராக வரும், ஒவ்வொரு அமைச்சராக வரும் என்பதுதான் கத்தி. ஒவ்வொருவர் கழுத்தின் மீதும் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்னு அதை அவாய்ட் பண்ணணும். நான் ஒரு இடைவெளி வரேன், ஒரு சின்ன பிரேக். அந்த இடத்துல இருந்து நான் இது பேசிக்கா நீங்க சொல்றது அந்த ஊழலுக்கு மறைக்கிறதுக்காக அப்படிங்கிறீங்க. அந்த இடத்துல இந்த உங்களுடைய கருத்தை நான் தொடர்ந்து பெற்றே கோவை செல்வராஜன் நகரலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேசலாம். இணைந்திருங்கள். சவுந்தரராஜன், சுருக்கமா சொல்லுங்க. ஏன்னா நான் இடைவெளிக்கு முன்பாக உங்களுடைய கருத்தை துண்டித்து இடைவெளிக்கு போனேன். சுருக்கமா சொல்லுங்க. நான் கோவை செல்வராஜன். அதாவது ஒரு 2 பேருக்கு இடையில போட்டி வந்தபோது 2 பேரும் நிறைய விவரங்களை வெளியே சொல்லியிருக்காங்க மக்களுக்கு. அது பிரதானமாக ஒருவரை பற்றி ஊழல் குற்றச்சாட்டுகள் தான்.
இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அதை பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் அதே மாதிரி அவருடைய அமலாக்க பிரிவு கடுமையான ஒரு நடவடிக்கையை எடுப்பது போன்ற ஒரு அது வந்த பிறகு நாம் மீண்டும் ஒன்றாகியாவது கட்சியை ஆட்சியை காப்பாற்றினால் மட்டுமே நாம் சம்பாதித்ததை காப்பாற்றிக் கொள்ள முடியும், இருக்கிற பதவியை அடுத்த 4 ஆண்டுகளுக்காவது காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்கிற ஒரு நெருக்கடி ஒவ்வொருத்தருக்கும் வந்துவிட்டது. தொண்டர்களுக்கு அல்ல, பொறுப்பில் இருப்பவர்களுக்கு, இப்படி பேசுகின்றவர்களுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எம்பி எம்எல்ஏக்களுக்கு, மற்றவர்களுக்கு அந்த நெருக்கடி வந்துவிட்டது. அந்த நெருக்கடியின் விளைவு மீண்டும் நாம் ஏன் சேரக்கூடாது என்று சேருவதற்கு குறுக்கே என்ன இருக்கிறது என்றால் ஜஸ்ட் லைக் தட் சேர முடியாது. சேருவதற்கு பிரிந்ததற்கு காரணம் சொல்லி இருக்கிறார்கள். சேருகிற போது அதை கண்டிஷனாக போட்டுத்தான் ஆக வேண்டும். அந்த கண்டிஷன் இப்போது நடக்கிறது. 2 தரப்பும் குழு போடுவதற்கும் அதுதான் காரணம். இவர்கள் ஏற்கனவே பேசியதை மீண்டும் அவர்கள் எடுத்து சாப்பிட வேண்டும். அதை எப்படி மீண்டும் விழுங்குவது என்பதுதான் அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அப்படி வருகிற போது நிச்சயமாக இவர்கள் சேருவார்கள். ஏனால் பதவி என்பதும் அதிகாரம் என்பதும் இந்த இணைப்பு என்பது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதிகாரத்துக்கு அந்த இணைக்கும் சக்தி அதிகம். ஆகவே அந்த அதிகார பசி என்பது அவர்களை நிச்சயமாக இணைக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஜேபிக்கு இவர்கள் போட்ட சண்டை, இவர்கள் பண்ணதனுடைய விளைவாக ஏற்கனவே அது நீட் ஆகட்டும் அல்லது ஜிஎஸ்டி ஆகட்டும் அல்லது உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நம்முடைய அரிசி ரேஷன் கடை எல்லாவற்றிலும் நமக்கு எதிரான தாக்குதல் கடுமையாக வந்திருக்கிறது. இப்போது பேக்வர்ட் கமிஷனிலும் வந்திருக்கிறது. யார் என்பதை அவர்கள் இந்த எதையும் எதிர்க்க முடியாதவர்களாக இவர்கள் இருப்பதிலிருந்து எனக்கு என்ன புரிகிறது என்றால் பிஜேபி வலுவாக இவர்கள் பின்னால் இருக்கிறார்கள். பிஜேபியை சார்ந்துதான் இவர்கள் கட்சி நடத்த முடியும் என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஒரு கேள்வி மட்டும் வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்துடுறேன். அது தொடர்பாக நீங்களும் பேச வேண்டியிருக்கும். சசிகலாவிற்கு துணையாக தினகரனும் டிடிவி தினகரனும் சிறைக்கு செல்வார் அப்படின்னு பாஜகவுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா சொல்லியிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய கருத்து, இப்போ எதையாவது ஒன்று செஞ்சால் நமக்கு ஒரு காரணம் வேணும். இப்போ எதையாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பாஜக பண்ணாங்க, இல்லை எங்களை அதிமுக சொல்லியிருக்காரு, தவறு செஞ்சால் சொல்லியிருக்கிறார். சார் மேபி எவிடன்ஸோட இருக்கு. எவிடன்ஸோட இருக்குன்னா இப்போ வந்து விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். மேபி இன்னொரு 1 or 2 days 5 days 89 கோடி ரூபாய் சார் ஆல்ரெடி இருக்கிற இஷ்யூ. ஆர்கே நகர் தேர்தலில் 89 கோடி சில்லற ரூபாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மந்திரிகள் பெயர்ல பிரிச்சு கொடுக்கப்பட்டு விஜயபாஸ்கர் எல்லாமே கையங்கலமா பிடிக்கப்பட்டு ஒரு பட்டியலை சொல்றோம். அது முதல் இடத்துல யார் பேர் இருந்துச்சுன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா? எடப்பாடி பழனிசாமி. இப்ப அவரோட பேச்சுவார்த்தை எப்படி நடத்துறீங்க? அதுதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். இப்ப என்னன்னா எல்லாரும் வெளியே பேசிக்கிற கருத்துக்கள் வந்து நிறைய மந்திரிகள் பேசுறாங்க. இப்ப என்னை போல வர்ற ஒருத்தரும் ஒரு தன்னுடைய அணிக்கு சார்பா பேசக்கூடிய வர்றவங்க எல்லாருமே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகள் வந்து டப்பு நிதானமாக கேட்கலாம். நான் என்ன கேட்கறேன்னா, திரு ரஞ்சித் அவர்களால் அல்லது நான் ரஞ்சித் இல்ல அந்த சேர்ல திரு ஓபிஎஸ் சார்பாக இருக்கக்கூடிய யாரான இருக்கட்டும் அவங்களுடைய வார்த்தைகள் இவ்வாறு தான் இருக்கும். அது எப்படி நான் திரு டிடி தினகரன் அவர்கள் பணம் கொடுத்து வெற்றி பெற முயற்சி செஞ்சார், அது உண்மைதாங்க. ரைட், அது நீங்க அப்படிதான் சொல்றீங்க, அப்படிதான் சொல்லுவீங்க. அந்த வார்த்தை இது ரைட், நான் சொல்றது உங்களுடைய வார்த்தை, அப்படிதான் சொல்லுவீங்க நீங்க. அதனால அவர் தப்பு செஞ்சது உண்மைதான். ஒரு 89 கோடி ரூபாய் பணம் கொடுக்க நினைச்சது உண்மைதான். ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபாய் கொடுக்க முடிச்சது உண்மைதான். அதுக்கு அமைச்சர்களை பயன்படுத்தி உண்மைதான். இது எல்லாத்தையும் ஒத்துக்கிறீங்க. அந்த பட்டியல் உண்மையானு கேட்டா அவங்க வீட்டுல இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணம் உண்மையானா அதுவும் உண்மைதான். ஏங்க அந்த பட்டியல முதல் இடத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி பேசாதீங்க, அதை பத்தி பேசாதீங்க. நான் சொல்லவே வரல. நான் சொல்றது நான் கேக்குறது இப்ப டைரக்டா சொல்லுங்க. டிடிவி தினகரன் குற்றவாளி தான், ஆமா, என்ன தப்பு செஞ்சிருக்கா நீங்க சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமி குற்றவாளியா இல்லையா? உங்களுடைய அதுதான் சொல்ல வர. என்னன்னா கிட்டத்தட்ட சட்டப்படி அப்படி ஒரு வழக்கு அப்படி ஒரு இருக்கிற நிலையில் இருக்கிற வழக்கு இப்ப விசாரணையில் இருக்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆனா அவங்க குற்றவாளிகள் தானே. இதுக்கு டிடிவி தினகரன் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே குற்றவாளி, ஆனா மற்றவர்களுக்கு அமைச்சர்களுக்கு கன்ஃபார்ம் ஆனாதான் குற்றவாளி. சார் ஒரு விஷயம், டிடி தினகரன் உள்ள போவாருன்னா ஆல்ரெடி அவருக்கு ஃபெரா கேஸ் வெயிட்டிங்ல இருக்கு. அது வேற கேஸ். நான் கேக்குறது நீங்க இப்ப குறிப்பிட்டது விஜயபாஸ்கர் தொடர்பான வழக்கு. ஓகே, அவர் வீட்டுல கைப்பற்றப்பட்ட ஆவணம் தொடர்பாக. அந்த ஆவணத்தின் அடிப்படையில் டிடிவி தினகரன் மீது நீங்கள் குற்றம் சாட்டுவீர்கள் என்று சொன்னால் ஆவணத்தில் முதல் பட்டியலில் முதலில் இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ச்சியாக மற்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் பேரும் அதுல இருக்குது. அந்த அமைச்சர்கள், அந்த முதலமைச்சர், இவர்கள் எல்லோருடைய பேரும் இருக்குது. நாங்க எந்த ஊழல் குற்றச்சாட்டும் செய்யாதவர்கள் எங்கள் அணியில் இருக்கக்கூடியவர்கள், ஓபிஎஸ் தரப்புல இருக்கவங்க, நாங்க உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படின்னு நீங்க கண்டிஷன் போட்டிருந்தீங்கன்னா அது நாட்டு மக்கள் இல்ல அதான் சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் சொல்றது வந்து ஒரு 5%, ஒரு 7 பேர், ஒரு 8 பேர், ஒரு 10 பேர்த்த வச்சு ஒரு கழகத்தை தீர்மானிக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. சார் அது யாரால தேர்ந்தெடுக்கப்பட்டது? மக்களால தான் சார்.
122 பேர் எம்எல்ஏக்களாக தான் சார் தேர்ந்தெடுக்க எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. பட் அன்னைக்கு இருந்த சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவர் மூலமாக சார் நாங்க ஊழலை காம்ப்ரமைஸ் பண்ண ரெடி, பட் டிடிவி அண்ட் சசிகலா குடும்பத்தை மட்டும் தான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், ஊழலை காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம் அப்படி சொல்லி அப்படி யாருமே சொன்னது இல்லையா? அப்ப இதுக்கு பேர் காம்ப்ரமைஸா இல்லையா? இல்ல அப்படி எந்த தலைவரும் சொன்னது கிடையாதுன்னு சொல்றேன். தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அனுபவம்னா ஃபெரா கேஸ்லயும் தீர்ப்பு வரல, டிடிவி தினகரன் கேஸ்லயும் தீர்ப்பு வரல. சார் நான் சொல்றது கட்சி இணையறதுக்கான பேச்சுவார்த்தை அவங்க ஒரு குழு வச்சிருக்காங்க, நாங்களும் ஒரு குழு வைக்க போறோம். இன்னைக்கு அதுதான் நம்ம சொல்லிருக்கோம். குழுவிற்கான நிபந்தனைகள்ல இல்ல அதுதான் சொல்றேன். ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், இதுக்கு வாக்களித்த மக்கள்கள், ஒரு கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கருத்துல வச்சுட்டு நம்ம ஒரு விஷயம் செய்யணும். ஒரு 5 பேர் யார் அந்த விஷயத்தை தப்பு பண்ணாங்களோ முறைப்படி விசாரணை பெற்று தண்டனை பெறத்தானே செய்வார்கள் இல்லையா? இல்ல சார், நான் என்னுடைய கேள்வி அப்படியே தண்டனை பெற்றாலும் கூட அது விருப்பப்பட்டா நம்ம அந்த தண்டனை ஏற்பது மறுப்பதும். நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட போது நீங்க ரியாக்ட் பண்ணணும், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அந்த தீர்ப்பை பட்டாசு வெடித்து வரவேற்றையும் பாக்குறோம். அப்ப தீர்ப்பையே தனி மனிதர் சார்ந்தான் பாக்குறோமே தவிர தீர்ப்பா பாக்குறது இல்ல. அதான் இங்க நடக்குது. என்னுடைய கேள்வி, ஊழலை பற்றி ஏன் நான் திருப்பி கேட்கணும், ஜிஆர் அந்த குற்றம் சாட்டுறாரு, இவங்க இணைந்து 2 பேரும் சேர்வதே தங்களுடைய ஊழலை மறைப்பதற்கு தாங்கிறாரு. அதுக்கான எவிடன்ஸா தானே இது இருக்குதுங்கிற நீங்க யாரும் பேச மறுக்கிறீங்களே சார்? கட்சி இணையது தான் பேசிட்டு இருக்கோம், நீங்க பர்சனை பத்தி பேசுறீங்க. இப்ப நாங்க சொல்றது வந்து சார் ஒரு விஷயம், நீங்க சாதாரண விஷயம் இல்ல. எல்லாத்துடைய மத்த எல்லா கட்சியினுடைய எல்லாத்துடைய எதிர்பார்ப்பும் என்ன, இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட 45 வருஷமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரால் தொட்டு வைக்கப்பட்டு மக்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதோ லஞ்சமோ எங்களுக்கு பிரச்சனை இல்ல. எங்களுக்கு பிரதான தேவை இரட்டை இலை சின்னம் பெறப்படணும், கட்சி இணையணும். அது மட்டும் தான் எங்களுடைய பிரதான. நாங்க சொல்லவே இல்லையே. இப்ப நான் என்ன சொன்னோம், நிபந்தனையில இதுதானே சார் முன்னாடி நிக்கணும். பேசுவோம், குழு பேசும் சார். பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிக்கவே இல்லை பத்தி பேசுவீங்க சார். கட்டாயமாக இது பேச்சுவார்த்தையில் இருக்கும். இதெல்லாம் நாங்க இப்ப என்ன எல்லா விஷயத்தையும் தெருவில் கொட்டுறது இல்லை. இப்ப என்ன விஷயம் கான்செப்ட் கேட்டேன், இது கட்டாயமாக இதெல்லாம் இடம்பெறும் இந்த வார்த்தைகள். ரைட். திரு எடப்பாடி பழனிசாமி அல்லது திரு விஜயபாஸ்கரோ பதவி நீக்கம் செய்யப்படணும், அவர்கள் ஊழல்வாதிகள் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குது, அந்த ஆவணத்தின் அடிப்படையில் இருக்குதுன்னு ஒரு பேச்சுவார்த்தையில் முன்வைக்கப்படும் அப்படிங்கிறா. முன்வைக்கப்பட்டால் எந்த ஆவணம்? வருமான வரித்துறை ஏதாவது வெளியே சொன்னாங்களா? இவ்வளவு நாங்க கைப்பற்றணும், இந்த பட்டியல் எடுத்தோன்னு 19 ரூபாய் சும்மா வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல வர்றதை வச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த அமைச்சர்கள் வந்து இந்த அமைச்சர் இவ்வளவு பணம் கொடுத்தாரு, இது விஜயபாஸ்கர் வீட்டில் எடுத்தோம், இந்த காடிதம் எடுத்தோம்னு சொல்லியிருக்காங்களா? ஒருவேளை சொல்லுங்க, எங்க சொன்னாங்களா? ஒருவேளை இல்லாத ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டா ஏன் சொல்றீங்க? அந்த மாதிரி குற்றச்சாட்டு நடக்காத விஷயம் யாரு? ஓபிஎஸ் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல வர பேஸ்புக்ல வரதா சொல்லிட்டு இருக்காங்க சார். ஓபிஎஸ் பேட்டில அவரு பொண்ணு சொல்றது இல்லையே, அது வந்து இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக் அவர் என்ன சொல்றாரு? நீங்க கரெக்டா சொல்றீங்க, நாங்க இப்ப சொல்றது இல்ல, ஏன்னா சேர போறோம்ல. அதான் இந்த மாதிரி குற்றமே நடக்காத போது இது வந்து ஜோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அப்ப தவறா சொன்னாரு நீட்டை பத்தி. நேத்து கூட முதலமைச்சர் வந்து பிரதமர் கடிதம் எழுதியிருக்காரு, நீட்ல வந்து தமிழ்நாடு விதிவிலக்கு கொடுக்கணும், 98% மாணவர்கள் பாதிப்பாங்கன்னு. என்ன செய்ய முடியும்? அப்ப ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் தவறாக விமர்சித்து விட்டார்கள். நான் சொல்றது இப்ப நான் அதை பத்தி பேசுறதுக்கு தயார் இல்ல. அதுதான் என்ன சொல்றேன், எந்த கட்சி தலைவராவது இந்த மாதிரி சொல்றதை பத்தி நாங்க கவலையப்படல. எதிர்காலம் இல்லாத ஒரு கட்சிகள் வந்து ஊழல் சொல்லி அதை பத்தி கவலையே சொல்ற கட்சிகளை சொல்லிட்டு சொன்னதெல்லாம் அவங்க கட்சி தானே சார்? ஒரே கட்சி தானே, பிளவே கிடையாது எங்களுக்குள்ள. கருத்து வேறுபாடுகள் இருந்தது, அது களையப்படுகிறது. ஒன்னா சேர்றோம். அறைக்குள் உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயத்த பொதுவா வெளியே விவாதத்துல சில பேர் பேசுனாலதான் அதனால என்ன சொல்றேன்னா, சில பேர் தயவு செய்து நாஞ்சில் சம்பத் மாதிரி நாவடக்கம் இல்லாமல் பேசக்கூடாது. அவர் உங்ககிட்ட பேட்டி கொடுத்தாரு, அவர் வாங்கின கையூட்டுக்குதான் வேலை செய்யணும் மொழியோ, அங்கதான் விசுவாசம் இருக்கணும் மொழியோ. யாருக்கிட்ட வாங்கினா நாங்க விசுவாசமா இருக்கட்டும், அவருக்கு யாருக்கும் விசுவாசமா இருக்கணும். எந்த கட்சியில விசுவாசம் பச்சை துரோகி அப்படின்னு பேசினாரு, கைவிட்டு வாங்கிட்டு பேசினாரு. அது வேற, இதெல்லாம் அப்படி கிடையாது. அவர் வந்து அரசியல் ரீதியா பேசினாரு, இது அப்படி கிடையாது. காலையில் ஒண்ணு பேசுறாரு சார், அவருக்கு ஒரு கொள்கை கிடையாது, லட்சியம் கிடையாது, அவர் ஒரு தலைவர் கிடையாது. எங்க கட்சியில 10ஓட 11 செய்தி தொடர்பாளராக வச்சிருக்கிறோம். அவர் முக்கியத்துவம் பரப்பு துணை செயலாளராக தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி பிராடுத்தனமா பேசுறாருங்கிறதுனால நான் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்களே, இதெல்லாம் வந்து சண்டே இல்ல, 2 பேரும் சண்டே போடல, நீங்க எல்லாம் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. டெய்லி பிரேக்கிங் நியூஸா போட்டுட்டு இருந்தான ஊடகங்கள். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மிக சுருக்கமாக, தம்பிதுரை
மற்றும் அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்கிறார் செந்தில் பாலாஜி. நீங்க என்னெல்லாம் கிரைசிஸ் போயிட்டு நீங்க மக்களை சொல்றீங்க இல்லையா, இல்ல நாங்கெல்லாம் ஒன்னா தான் இருக்கிறோம்னு சொல்லி முடிக்கணும். அதிமுக இணைந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக தொடர்வார் அப்படிங்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன். கடம்பூர் ராஜு யார் சொன்னா டிடிவி தினகரன் வெளியில போயிட்டாருன்னு, அவர் தான் துணை பொதுச் செயலாளருங்கிறாரு. அவரும் இந்த எடப்பாடி தலைமையிலான அமைச்சரவை குழுவில் ஒரு அமைச்சர். நான் சொல்றது எல்லாம் ஒன்றிய செயலரோ இவங்களோ சொல்ல, தனிப்பட்ட பேச்சாளர் இல்லை, எல்லாம் அமைச்சர்கள். அப்போ ஒரு ஸ்டிக் ஆன் பண்ணி நிக்கிறாங்க. ஒரு டீம் தெளிவா சொல்லுது அவரெல்லாம் வெளியில போலாங்க. ஜெயக்குமார் நேத்து பேசுறாரு, அதை பத்தி பேசாதீங்கிறாரு. திருமதி வி.கே. சசிகலாவை பற்றி ஒரு வார்த்தை ஜெயக்குமார் எந்த இடத்துலையும் பேசல. தினகரன் ஒதுக்கி வைக்கப்படுகிறார், அது மட்டும் தான் சொல்றாரு. சசிகலாங்கிற வார்த்தை கூட வாயிலிருந்து வரல. அவர் தினகரன் மட்டும் சொல்ல, தினகரன் குடும்பம் அவங்க குடும்பம்னு சொன்னார். கேள்வி கேட்கறாங்க ரிப்போர்ட்டர். திருமதி சசிகலாவுமா, நான் தான் சொல்லிட்டேனே தினகரன் குடும்பம் அப்படின்னு. ஏன் சசிகலாங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு யோசிக்கிறாரு. கடம்பூர் ராஜு குடும்பம்னு சொல்றோம். தினகரன் குடும்பங்கிறது தினகரன் சார்ந்த தினகரன். நீங்க அப்புறம் இப்படி கூட சொல்லுவீங்க. நாங்க அன்னைக்கே தெளிவா சொன்னோம், தினகரன் குடும்பம்னு சொன்னது தினகரனுடைய மனைவி மற்றும் தினகரனுடைய சகோதரர் சொன்னோம். அந்த குடும்பம் தினகரன் குடும்பம் இல்லைங்க, அவங்க சித்தி தனி குடும்பம் சொல்றோம். அந்த குடும்பத்துக்கு சசிகலா அவர்கள் உட்பட கடம்பூர் ராஜு அதிமுக எந்த தொடர்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த. கடம்பூர் ராஜுனுடைய பேச்சை மறுக்கிறீர்களா? கடம்பூர் ராஜு அவர் தான் துணை பொதுச் செயலாளர்னு சொல்றாரு. கடம்பூர் ராஜ் சொல்றாருன்னா கடம்பூர் ராஜ் சொந்த கருத்து, கட்சியோட கருத்து கிடையாது. அவர் கட்சியில எந்த பொறுப்பும் கிடையாது, அமைச்சரா இருக்காரு. அவர் நடவடிக்கை எடுப்போம். இதே மேடையில கோவை அவர் சொன்னதுக்கு நடவடிக்கை எடுக்கும்னு சொல்றோம். நடவடிக்கை எடுப்பீங்க கண்டிப்பா. அவர் கட்சி விட்டு கண்டிப்பா நீக்கிறதுல தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு, யாரும் தேவையில்லாம பேட்டி கொடுக்க கூடாது, இவர் மேல நடவடிக்கை எடுப்பார். அவர் கூப்பிட்டு காப்பார். திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, அதிமுக இணைந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், அவர் மீது நடவடிக்கை எடுப்பீங்க. அது என்ன சொல்றாரு, இப்ப நாங்களும் சொல்றோம், எடப்பாடி பழனிசாமி 122 எம்எல்ஏ அவர் இருக்காரு, அவர் முதலமைச்சரா இருக்காரு, நல்லா தான் செயல் பண்ணிட்டு இருக்காரு. நீராங்கிற அந்த இளநீர் செம்மலை பேசுகிறார். அந்த காட்சியை பார்த்துடலாம். திரு செம்மலை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒப்புதலோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்னாள் அமைச்சர் திரு கே.பி. முனுசாமி அவர்களின் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் திரு கே.பி. முனுசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர், திரு சி. பொன்னையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர், திரு நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள் முன்னாள் அமைச்சர், டாக்டர் வி. மைத்ரேயன் எம்பி அவர்கள், திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திரு மாஃபா க. பாண்டியராஜன் எம்எல்ஏ அவர்கள் முன்னாள் அமைச்சர் 7, திரு பி.ஹெச். மனோஜ் பாண்டியன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். இது தலைமை கழகத்தினுடைய அறிவிப்பு. கழக அவைத்தலைவர் திரு இ. மதுசூதன் அவர்கள் ஒப்புதலோடும், கழக பொருளாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒப்புதலோடும் இது வெளியிடப்படுகிறது. அது ஓபிஎஸ் தலைமையிலான அணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை அறிவித்திருக்கிறது. அந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் யார் என்பதை செம்மலை அறிவித்தார், அதை பார்த்தோம். என்னுடைய கேள்வி, இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, ஏன்னா பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக தொடருங்கிறது உங்களுடைய அணியினுடைய உறுதியான எங்களுடைய விருப்பம். இப்போ 2 கட்சியில் 2 குரூப்லையும் இங்கேயும் நாங்கள் குழு நியமிச்சிட்டோம், அவங்களும் குழு நியமிச்சிருக்காங்க. 2 குழுகளும் உட்கார்ந்து பேசி ஒற்றுமையாக கழகத்தை வழிநடத்தி புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து நடத்துவது. 100 ஆண்டு கால ஆட்சி தமிழகத்தில் இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, மக்கள் செல்வா கூட அதே நிலைமையில் செயல்படுத்துவோம். 3 கட்டங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைமையில அம்மா தலைமையில் ஒரு கட்டம், எங்களது ஒரு கட்டங்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அன்னைக்கு இருந்தவங்க தலைவருடைய காலத்தில் இருந்தவங்க எல்லாம் 80 வயசு ஆயிடுச்சு. இதே மேடையில மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் பேசும்போது ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். ஆமா, எங்களுடைய விருப்பம் அதான். மேபி பேச்சுவார்த்தை விருப்பங்கள் தானே, அவங்களுக்கும் விருப்பம் இருக்கும், எங்களுக்கும் விருப்பம் இருக்கும். அவங்க உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க இன்னும் மீடியாவுக்கு ஒருவேளை வெளிப்படையா யாரும் சொல்லினாலும், நேற்று மாஃபா பாண்டியன் இங்க சொன்னாரு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறத சொன்னாரு. இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக நிற்பாரு, ஏன்னா 122 எம்எல்ஏ ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குன்னு ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியா பேசுறாங்க. ஏங்க 12 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு இருக்காங்க, 122 பேர் நாங்க வச்சிருக்கிறோம், அதனால அவங்க தான் இங்க வரணும், நாங்க தான் தொடர்ந்து முதலமைச்சர். கருத்து வேறுபாடு சொல்றதுக்கு நான் விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, தெளிவா
எங்களுடைய சொந்த விருப்பங்களை தான் சொல்லிட்டு நான் இப்படி இருக்கோம். இங்க எடுத்துக்கிட்டுமா? பேச வரவங்க எல்லாரும் சொந்த விருப்பம் தான். நான் இப்படி எடுத்துக்கிட்டுமா? எல்லாரும் சொந்த விருப்பத்தை தான் சொல்றோம். ஆனா இதே மேடையில திரு கோவில் சொல்றாரு, இதே மேடையில பாஜகவை சேர்ந்த சிலருடைய பிரமுகருடைய கருத்தை பத்தி கேட்கும்போது அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கும் போது நீங்களே கிரிட்டிக் பண்ணீங்க. என்னங்க தனிப்பட்ட கருத்து? அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவர் சொல்றதெல்லாம் தனிப்பட்ட கருத்தா? ஜெயக்குமார் அமைச்சர், அவர் சொல்றது தனிப்பட்ட கருத்து. திண்டுக்கல் சீனிவாசன் தனிப்பட்ட கருத்து. கடம்பூர் ராஜு தனிப்பட்ட கருத்து. எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் தனிப்பட்ட கருத்தா, ஓபிஎஸ் சொன்னாலும் தனிப்பட்ட கருத்துன்னா எதுதான் கட்சியோட கருத்து? அவங்க ரெண்டு பேரையும் நாங்க சொல்லவே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் எந்த கருத்தையும் சொல்லல. அதுதான் கிளவர் ரெண்டு பேரும். அதனால அவங்க ரெண்டு பேரும் சொல்லும் போது ஒன்னா உட்கார்ந்து உங்களுக்கே பேட்டி கொடுப்பாங்க. ஒன்னா செய்வோம், கட்சியை காப்பாத்துவோம். அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் இந்த எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பம் இல்ல, நல்லா தான் இருக்கும். முதலமைச்சராக எடப்பாடி டெல்லிக்கு தமிழக அரசு பைக்ல அதையும் பாத்துங்க. எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சராக தொடருவார், உறுதியா இருக்கிறாங்க. உங்களுடைய பாருங்க. அதுதான் சொல்றேன். ஒருத்தரும் ஒரு நிலைப்பாட்டில் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க தவிர இது இரு குழுக்கள் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இப்போ தற்பொழுது நம்ம இதில் ஒரு 7 பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது 2 பேரும் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயமே தவிர இது இவங்க தான் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு, இன்னைக்கு காலையில் நம்ம எல்லாம் சேரணும்னு நினைக்கக்கூடிய, அதாவது சாதாரண விஷயம் கிடையாது. எப்பவுமே ஒரு 2 குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேரணும்னா நம்ம பக்கத்து வீட்டில் பிரிஞ்சா கூட மனசு கஷ்டமா இருக்கும். ஏதாவது ஒரு அமைப்பு ஒரு ஒன்னா பிரியணும், எல்லாம் ஒன்னா சேரணும். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச இந்த கட்சி, அப்புறம் அம்மாவால் கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த கழகம், எவ்வளவு கோடி தொண்டர்கள், அந்த அடிமட்ட தொண்டர்களுக்கு தலைவர்களையே சந்திக்காத தொண்டர்கள் 40 வருஷமா போஸ்ட் இன்னும் நிறைய பேர் இருக்கு. பட் அந்த இல்ல அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல ஒரு பிரிந்திருந்த இந்த விஷயம் ஒன்னா சேரணுங்கிறது எல்லாத்தோட விருப்பம். அந்த விருப்பத்துல அந்த விருப்பத்துல இரு அணிகளும் ஒன்னா சேரும் பொழுது பட் கசப்பான சம்பவங்கள் அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் மூலமாகவோ, இப்ப நீங்க படிச்சு சொன்னீங்க இந்த மாதிரி ஒருத்தங்க அவங்க முதலமைச்சரா வரணும்னு சொல்றாரு அப்படின்னாரு. இன்னைக்கு கூட நான் படிச்சேன், திரு கடம்பூர் ராஜ் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க தினமும் நாங்க என்ன கொள்கை சொல்லியிருக்கோம், சசிகலா குடும்பம் தினகரன் ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தை நீக்கணும், ஒதுங்கக்கூடாது, நீக்கணும்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, நாங்க அவர் தான் துணை பொதுச் செயலாளர், நாங்க எதை செஞ்சாலும் அவர்கிட்ட கேட்டுதான் செய்வோம்னு சொல்றாங்க. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தொடர்பு இல்லை, ஒரு தலைமைக்கும் ஒரு கீழ்மட்ட தொடருக்கும் ஒரு தொடர்பில்லாத ஒரு சூழ்நிலையில நாம தயாரா இருந்தா கூட இது பிரிக்கிறதுக்கான சக்திகள் அந்த பக்கம் அதிகமா இருக்குங்கிற ஒரு பயம் தான் இருக்கு. சரி, இப்ப என்னுடைய கேள்வி, திரு ஓபிஎஸ் தலைமையிலான அந்த அணியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க நாட்டு மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நீங்க தொடர்ச்சி ஆசைக்கிறீங்க. அதுலமா முன்னாள் முதலமைச்சர், மறைந்த முதலமைச்சர் ஸ்ரீ ஜெயலலிதா அவருடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறதாக நீங்க மக்கள் நினைக்கிறாங்க. அவரே அதை சொல்றேன், எனக்கு டவுட் இல்ல, மக்கள் நினைக்கிறாங்க. அதனால சிபிஐ விசாரணை அமைப்பதற்கு மாநில அரசு பரிந்துரை செய்யணும் அப்படின்னு அதை ஒரு நிபந்தனை ஆக்கிறீங்க. இவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அதை ஏன் பரிந்துரை செய்யல அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அதை விட்டுருவோம், அது வேற விஷயம். பட் இப்போ சொல்றாரு அப்படிங்கறத உங்களுடைய வாதமா இருக்குது. இந்த மாதிரி நாட்டு நலன் சார்ந்து கோரிக்கைகளை சிபிஐ விசாரணை எல்லாம் வலியுறுத்தக்கூடிய ஓபிஎஸ் அணியினர் நாட்டு நலன் சார்ந்து, நாட்டு மக்கள் நலன் சார்ந்து இந்த பேச்சுவார்த்தையில ஒரு நிபந்தனையா 89 கோடி ரூபாய், 1-2 இல்ல, 89 கோடி ரூபாய் அளவுக்கு வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய திட்டமிட்டிருந்தா அல்லது விநியோகம் செய்து விட்டார்கள் என்று நீங்கள் நம்புறீங்க. அதற்கான ஆவணங்கள் இருக்குதுங்கிறீங்க. அவங்க ஆவணம் அது இல்ல அப்படிங்கிறாங்க. இது தொடர்பாக சிபிஐ விசாரணை அமைக்கப்பட வேண்டும். அந்த பட்டியல்ல முதலமைச்சர் பேரே இருக்குது, மூத்த அமைச்சர்களின் பேர் இருக்குது. அவர்கள் அத்தனை பேரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்படி ஒருவேளை அந்த விசாரணையில் உண்மைன்னு தெரிஞ்சா அவர்கள் எல்லாரும் பதவி நீக்கம் செய்யப்படணும், கட்சியிலிருந்து நீக்கப்படணும், உண்மைன்னு தெரிஞ்சுக்கப்புறம். ஆனா அடிப்படையில அதற்கான ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், பரிந்துரை செய்யணும் மத்திய அரசுக்கு, சிபிஐக்கு மத்திய அரசுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையை வச்சா நல்லா இருக்கு நாட்டு மக்களுக்கு. ரொம்ப நல்ல விஷயம் நீங்க கேட்டது. ஆக்சுவலா இந்த குழுவில் அந்த விஷயமும் பேச போறாங்க இருக்குது. எனக்கு தெரிந்த தகவல் அடிப்படையில் அது கண்டிப்பா பேச போறாங்க. சொல்லுங்க சார். அது அவர் சொல்றாரு, எனக்கு அது தெரியாது. இல்ல ஆரம்பத்திலேயே ஒரே ஒரு நிமிஷம், 89 கோடிங்கிறது ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை யாரோ சொல்றாங்கிறதுக்காக நான் எப்படி ஏத்துக்க முடியும்னு கேட்கிறேன். வருமான வரித்துறை ஏதாவது சொல்லியிருக்கா? வருமான வரித்துறை சொல்லியிருக்கா? ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு எதுக்கு சார் பேசணும்? அது பேச வேண்டிய அவசியமே இல்ல. அந்த மாதிரி குற்றச்சாட்டு கிடையாது, பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க திருமதி வி கே சசிகலா அவர்கள் அல்லது திரு டிடிவி தினகரன் அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகளுக்கும் ஆதாரம் இருக்குது நம்பித்தான் நீங்க அதை ஏத்துக்கிட்டு கட்சி விட்டு அவங்க ஒதுக்கி வச்சீங்க. குற்றச்சாட்டுக்கு ஆதாரத்துக்கு இல்லங்க, குற்றச்சாட்டுக்கு அந்த குடும்பம் வேண்டாம்னு நினைக்கும் போது 2 பேரும் ஒண்ணா சேர வேண்டாம்னு நினைக்கிறோம். இப்போ சொல்ற வேண்டாம்னு சொல்றோம். 2 பேரும் ஒண்ணா சேர்றதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை தேவை நினைச்சா அதையும் சொல்லுங்க. எதுக்கு தேவைங்கற இல்ல, அது நடக்காத ஒரு குற்றச்சாட்டு. யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப்ல போட்டதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? டிடிவி தினகரன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு நடந்த குற்றச்சாட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. இது நடக்காத குற்றச்சாட்டுன்னா அது நடந்த தேர்தல்ல பணம் கொடுத்தோன்னு சொல்றது அப்பட்டமான ஒரு போலித்தனமான குற்றச்சாட்டு.
திரு ஓபிஎஸ் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியிலே பார்க்கலாம். இரண்டு அணிகளும் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழு அவர்கள் தலைமையில் குழு அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த அணியின் சார்பாக தற்போது ஓபிஎஸ் தலைமையிலும் அந்த அணியைச் சேர்ந்தவர்கள் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்தவர்கள் குழு அமைத்திருக்கிறார்கள். அது தொடர்பாக திரு செம்மலை அவர்கள் ஊடகவியலாளர்களிடம் பேசியதை பார்த்தோம். இப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். உரிய குழு 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவின் தலைவராக முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அருமையான கேபி முனுசாமி அவர்கள் தலைவராக இருந்து உரிய பேச்சுவார்த்தைகளை விரைவில் நடத்துவார்கள். பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அந்த குழுவில் என்னென்ன பேச வேண்டுமோ பேசுவார்கள். அதற்கு முன்னால் நிபந்தனைகளை பேசுவது சரியாக இருக்காது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் நடக்கும், நல்லது நடக்கும். அவர்களோட தொடர்பு இருக்கு சார். இப்போ அந்த பேச்சுவார்த்தை திரு ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். நாம் வாதத்திற்குள் பயணிக்கலாம். திரு ஓபிஎஸ் அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் அந்த குழுவை குறித்து அவர் தெரிவித்திருக்கிறார். நாம் வாதத்திற்குள் பயணிக்கலாம். அதுதான் கேட்குறேன். நான் என்னுடைய கேள்வி என்பது அதுக்கு ஆதாரம் இல்லை, ஆதாரம் இருக்குது, அது உண்மையா பொய்யாங்கிற விசாரணைக்கு பிறகு நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். என்னுடைய கேள்வி என்பது இது நீதிமன்றம் அல்ல, வருமான வரித்துறை விசாரணைக்கு இருக்கு. அவங்களுக்கு இவர் துறையான பதில் என்ன கொடுக்கணுமோ அவர் கேட்டதுக்கு பதில் கொடுத்தாச்சு. அவங்க அந்த கடிதம் நாங்க தான் வெளியிட்டோம்னு சொல்லல. அந்த மாதிரி புகாரு அவங்க சொல்லல. சொல்லாத ஒரு புகார சொன்னது மாதிரி யாரோ 2 பேர் சொல்லிட்டாங்கன்னா அவர் வாட்ஸ்அப்ல விட்டா அதுக்காக விமர்சனம் பண்றதுக்கு அதை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? அப்ப நான் சொல்றேன் இன்னொருத்தரும் கூட அப்ப அதையும் நான் சொல்ல முடியுமா? இன்னொருத்தர் யாரா இருந்தாலும் சரி சொல்லுங்க. நான் சொல்றது இணைய போறீங்க சொல்ல மாட்டீங்க. எது எங்க பிரச்சனையே நாங்க பேசல சார். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். இப்ப மரியாதைக்குரிய ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? இப்ப நான் சொல்றேன் கேட்டுங்க. வீட்டுல போய் கூட்டி எடுக்கிற குப்பையா அது எப்படி சார் அரசியல்வாதிகளை மட்டும் சின்னமானு சொல்லிட்டே இருக்கிறீங்க. டக்குன்னு மிக கடுமையான ஒருமையில கூட பேச ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் ஓபிஎஸ் கண்ணாமண்ணான்னு பேசுறீங்க. திடீர்னு மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் ஆரம்பிச்சிருங்க. அரசியலுக்கு அது ஒரு தனி நாட் ஒன்லி யூ பொதுவா அந்த அரசியலை அப்படி ஆய்பிடிச்சீங்கன்னா பொண்டாட்டி போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க சார். சகிக்க முடியாம பார்க்க முடியாம நீங்க போய் ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 நடக்கும். உனக்கு என்னையான்னு கேட்கற கதைங்க நடந்துகிட்டு இருக்கு விஷயம் சார். இப்ப என்ன இது குடும்பம். அதாவது சுருக்கமா நம்ம இப்ப ஒரு ரெய்டு நடந்து அந்த விஷயங்கள் சம்பந்தமாக விவகாரங்கள்லாம் வெளிவந்தாச்சு சார். ஒரு சரியான கட்சின்னா ஒரு தார்மீக பொறுப்பெடுத்து நான் நிரூபிச்சுட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி வரணும் சார். இப்போ நீங்க இப்போ கேரளாவில் ஒரு அமைச்சர் இப்போ ராஜினாமா பண்ணார். எல்லாம் புதனம் நீங்க தான் இருக்கிற அமைச்சர் அத்தனை பேர் பேர்லயும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்போ மொத்த அமைச்சரையும் தான் கலைச்சிட்டு நிரூபிக்கணும் போல இருக்குது. நீங்க குற்றச்சாட்டு நீங்க ரெய்டு நடந்திருக்கு, மற்றது நடந்திருக்கு, சில ஆதாரங்கள் விஜயபாஸ்கர் பத்தி நான் சொல்றேன். அதுல கொஞ்சம் பொறுப்படுத்த நம்ம பண்ணணும். இல்லைன்னா ஜனநாயகத்துக்கு மதிப்பு இருக்காது, தேர்ந்தெடுப்புக்கு மதிப்பு இருக்காது, மற்றது இருக்காது. நம்ம நம்முடைய முதல் அமர்வை நிறைவு செய்யலாம். இணைந்தீர்கள் அரங்கில். இதே போல் அரசியலிலும் 2 அணிகளும் இணைவீர்களா என்பதை காலம்தான் பதில் சொன்னோம். இன்னும் ஒரு 2 நாட்களில் தெரியும். பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்னு இருக்கிறார் ஓபிஎஸ். தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய இணைந்தீர்கள். மிக்க நன்றி மூவருக்கும். 2 அணிகளும் இணையுமா, ஏற்கப்படுமா நிபந்தனைகள் என்ற தளத்தில் விவாதித்தோம். காலம்தான் பதில் சொல்லும். காத்திருப்போம். இடைவேளைக்கு பிறகு 2வது அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் சத்யராஜ் அவர்களுக்கு, நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு எதிராக கர்நாடகத்தில் வலுத்துக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள். அதற்கு திரு சத்யராஜ் அவர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலும் மீண்டும் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கிறது. திரைப்பட கலையும் தீராத அரசியலும். நேர்பட பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசி